Hallelujah. Hallelujah. Children can go for your Sunday school. Hallelujah. வாத்தியங்க காய்த்துமா? தெரியும் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் இரவிலே விழிப்புணர்வு ஆராதனை வாட்ச்மேன் சர்வீஸ் அது சொல்லக்கூடிய இருந்தது. இந்த வருஷம் 2014ஆம் ஆண்டு என்ன ஆண்டு? திறந்த வாசலின் ஆண்டு. It's a year of open doors. Hallelujah. திறந்த வாசலின் ஆண்டு. திறந்த வாசலின் ஆண்டு என்று சொல்லும்போது அதாவது சபைக்கு மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் திறந்த வாசல்களை கொடுப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம எதிர்பாராத சலுகைகளை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். பல தீர்க்கதரிசிகள் பல தேவனுடைய மனிதர்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் திறந்த வாசல் வைக்கும் போது நாங்கள் ஏனோ தானுடைய வாழ்க்கையை கடத்துவோமா இருந்தால் திறந்த வாசல் அப்படி இருக்கு, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கடத்தி கொண்டு போய் விடுவோம். எனக்கு வருஷம் ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையாவது நாள்? 19வது நாள். 19 நாள்ல ஒரு கேள்வி வந்துருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டோடைய அன்பை பற்றி சொன்னீங்க? 19 நாள் எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுடைய அன்பை பற்றி சொன்னீங்க? ஹல்லேலூயா. மாதம் கடந்து போகும், ஒரு மாதம் 2 மாதம் வருஷம் முடிஞ்சிடும், திறந்த வாசல் முடிந்த மாதிரி வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாங்கள் திறந்த வாசல வேணுத்தானோண்டு காலத்தை கழிப்பதல்ல. அவன் இந்த வருஷம் திறந்த வாசல் என்று சொல்லும்போது தேவனின் நன்மைகள் பொழிந்தருளப்படும் வருஷம். 2004 will be is a year where the body of Christ walk into the manifest goodness of God. தேவனுடைய நன்மைகள் பொழிந்தருளப்படுகிற ஒரு வருஷமாக இருக்கும். அதாவது நம்முடைய கடந்த காலத்திலே காணப்பட்ட தேவையற்ற பல கதவுகளை ஆண்டவர் மூடி புதிய கதவுகளை திறப்பார். அனாவசியமான கதவுகளை அவர் மூடுவார். The old doors which are not necessary, God will close them and open new doors. Hallelujah. காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய வருகை சமீபித்திருக்கிறபடினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். Because his coming is very soon, he expects us to live a life pleasing unto him. Hallelujah. ஒரு இந்த காலை ஆங்கில ஆராதனை அந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டே சில பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம், அவதானித்திருக்கலாம். அங்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே இன்டர்நெட் மூலமாக அவர்கள் போடக்கூடிய இருந்தது. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல, உண்மையாக ஒரு மனிதருக்கு நடந்த காரியம். ஒரு தேவனை அறிந்த ஒரு மனுஷர், அவர் ஒரு நாள் எந்த தேசம் நான் மறந்து விட்டேன், ஒரு நாள் அவர் தன்னுடைய வாகனத்திலே போய்கொண்டிருந்த போது வயது சென்ற ஒருவர் அவர் நின்ற போது அவர் கை மறைத்து லிஃப்ட் கேட்டபோது அவருக்கு லிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அவர் லிஃப்ட் கொடுத்து அவர் போய்கொண்டிருந்த போது அந்த வயது சென்ற மனிதர் இந்த தேவ மனுஷனிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், இன்று பரலோகத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இவர் வாகனத்தை ஓட்டி கொண்டு அசந்து போய் திரும்பி பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன கேள்வி என்று கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் தூதர்களை நோக்கி போதும் எக்காலங்களை ஊதுங்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ மீண்டும் ஒரு விசை பிதாவாகிய தேவனிடத்திலே வருந்தி கேட்டுக்கொண்டார். தகப்பனே இன்னும் பொறுத்துக்கொள்ளும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அத்தோடு கூட அந்த வேளையிலே பிதாவானவர் சொன்னாராம், கடைசி தருணத்தை நான் கொடுக்கின்றேன், இந்த வேளையிலே நான் பல தூதர்களை உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன் ஜனங்களுடைய ரட்சிப்பு உதவி செய்யும்படியாக என்று சொன்னதோடு கூட
அந்த மனுஷன் சொன்னாரா, அந்த தூதரில் ஒருவனாகத்தான் நான் இருக்கின்றேன். அவ்வளவு சொன்னதுடனேயே அவர் காணாமல் போனார். இது கட்டுக்கதையல்ல, நடந்த சம்பவம். ஆண்டவருடைய வருகைக்கு சமீப நாளிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சபையை ஆண்டவர் உலகமெங்கிலும் ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய கடந்த காலத்தின் கதவை ஆண்டவர் மூடி ஒருபோதும் திறக்க முடியாமல் அவர் என்ன செய்வார், அந்த கடந்த காலையில மறந்து போகத்தக்கதாக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஞாபகத்திலே வராதபடி அவர் செய்வார். அதோடு முன்பாக ஒரு புதிய கதவை அவர் திறக்கிறார். அல்லேலூயா. இந்த கதவு உங்களை தேவனின் நன்மைக்குள் வழி நடத்தும். இந்த வருஷத்தில் தேவனுடைய நன்மை உங்கள் ஜீவியத்திலே காணப்படும். தேவன் பலவிதமான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பொழித்தரக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஆனால் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கதவுகளை கூட்டுற ஒரு ஆயத்தமாக இருக்கும் போது நாங்கள் சில காரியங்களை பிடித்துக் கொண்டிருப்போம். ஹோல்டிங் டு சம் அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிக்க முடியாத காரியங்கள், பிறர்களுக்கு செய்த குற்றங்கள், அவைகளை ஞாபகப்படுத்தி அதை பிடித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் ஆண்டவர் அந்த கதவை மூட முடியாது. அவை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்கள் மன்னிக்க முடியாத காரியங்கள் இருந்தால் அதை முற்றுமா அகற்றி போடுவோம். பல இடங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கலாம், அதை மறக்க முடியாது, அதை அகற்றி போடுவோம். அகற்றி போடும் போது ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கும் பார்த்தால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அங்கு நீங்கள் முழுமையாக பெறத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யக்கூடியார். ஆமென். என்னோட சொன்னால் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய இருதயத்திலும் எந்த விதமான குற்ற மனப்பான்மையும் இல்லாமல் தெளிவாக ஆண்டவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய விதத்திலே தூய்மையான ஒரு உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கத்தக்கதாக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியங்களும் நாங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு தடையாக இருக்க முடியாது. ஆமென். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் எது தடையா இருக்க சொல்லே, உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், அது உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளை எதுவா இருந்தால் எந்த தடையை ஆண்டவர் மூலமாக வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறாமல் உங்களை தடுப்பதற்காக உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு உங்களுடைய பழைய காரியங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தும்படி தூண்டுவிடும்படி அவன் முயல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பழையவற்றை முற்றுமாக அழிப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆமென், ஆமென். அப்பொழுதுதான் தேவன்களுக்கு வைத்திருக்கிற கதவுக்குள்ளே நாங்கள் விடுதலையோடு பிரவேசிக்க முடியாது. It is vital to let go of offense and unforgiveness and have a clear-hearted spirit. The enemy seeks to stir up offenses, to clog you up and hinder you from receiving the blessing God has for you. So you have to choose. நீங்கள் தான் தெரிந்திருக்க வேண்டும். ஆக இதற்கு ஆதாரமாக ஒரு தெரிந்த வேத பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த பகுதி கூட தான் ஆண்டவரை வழி நடத்தினார். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். Luke chapter 14 verses 16 to 23. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16லிருந்து 23 வரைக்கும். யாராவது எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. 24 அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். ஆமென். இந்த கதையை குறித்து நீங்கள் பல தடவைகள் தேவனுடைய செய்தியை கேட்டிருக்கலாம், அல்லாவிட்டால் நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசித்திருக்கலாம். அங்கு சொல்லப்படுகின்றது, அங்கு ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கிறான். ஆமென். ஒரு விருந்து, he has made a banquet and he is inviting many people. அவன் விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நீ அழைக்கப்பட்டவரிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். எல்லாம் ஆயத்தமா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ரெடி.
Ask them to come for the banquet. அவர்களை விருந்துக்கு வரும்படி அழைத்து வரும்படியாக அவனை அனுப்புகிறான். 12ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார். They were giving excuses. பலவிதமான போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் சொல்லுகிறான், ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் வயலை வேண்டிவிட்டு வயலில் நாம் காரியங்களை செய்ய வேண்டும், அதை பார்க்க வேண்டும். வயல் வேண்டது பிழையான காரியம் அல்ல, கூடாத காரியம், நல்ல காரியம். Buying a field is a good thing. ஆனால் என்ன காரியம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆண்டவருடைய பந்திக்கு அழைக்கப்பட்ட போது அவன் போக முடியாமல் தடையாக இருந்தது. இன்னொரு நம்ம சொன்னார், மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது போல, முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேட முடியாமல் என்ன காரியம் தடையா வந்தாலும் அது ஆண்டவருடைய பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு தடையா அமைந்து விடலாம். அவன் இந்த இடத்துல சொல்ல, விருந்துகளில் அழைக்கப்பட்ட போது அவன் போக்கு சொல்ல தொடங்குகிறார். ஒருவர் சொல்லுகிறார், ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாய் போய் நான் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இது யார் சொல்றது? அழைக்கப்பட்டவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், விருந்துக்கு அழைக்கப்பட்டவன். அவன் சொல்லுகிறான், நான் வயலை வேண்டியிருக்கிறேன், நான் அதை போய் பார்க்க வேண்டும். வேறொருவன் சொல்லுகிறான் 19ஆம் வசனத்திலே, 5 மாடு கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நான் மாடு வேண்டி வச்சிருக்கிறேன், அதை சோதிக்க வரும், அதை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதில் என்னத்தை காண்கிறோம்? ஆண்டவர் அழைப்பு பெரிதான அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்பை அலட்சியம் செய்து தன்னுடைய 5 மாடுகளை சோதிப்பதை அவன் முதலிடமாக வைப்பதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்திலே வேறொருவன் என்ன சொல்லுகிறான்? பெண்ணை விவாகம் பண்ணு, அதனால் நான் வரக்கூடாது. அவன் 5 மாடு கொள்வதோ வயலை வேண்டுவதோ பெண்ணை விவாகம் பண்ணுவதோ பிழையானது அல்லது கூடான கெட்ட காரியம் என்று அந்த வேதம் சொல்லவில்லை. அது நல்ல காரியம். ஆனால் அந்த நல்ல காரியம் சிறந்த காரியத்துக்கு தடையாக வந்தது. The good things have come hindrance to the best one. The best thing is the banqueting table. சிறந்த காரியம் என்னவென்றால் அங்கு விருந்து செய்யப்படுகிற அந்த மேடைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சாட்டுகளை சொல்லுகிறார்கள். 21ஆம் வசனத்திலே அந்த ஊழியக்காரன் வந்து இவர்களை தன் எஜமானுக்கு வரவேற்கிறார். இவர்கள் எல்லோரும் சாட்டு போக்கு சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து நேரம் இல்லை, உங்களுடைய விருந்திலே கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. அப்பொழுது வீட்டு எஜமானன் கோபம் அடைந்து என்ன சொல்கிறார்? தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் மூடரையும் சப்பானிகளையும் கூடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஹல்லேலூயா. தெருக்கள்லையும் வீதிகளையும் போய் சீக்கிரமாக போய் ஏழைகளையும் மூடரையும் சப்பானிகளையும் கூடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளை இட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. There is still room. 23ஆம் வசனத்திலே எஜமான் ஊழியக்காரன் சொல்லுகிறார், இப்ப என்ன செய்யணும்? பெருவழிகளிலும் வேலியர்களும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வரந்தி கூட்டிக் கொண்டு வா. ஹல்லேலூயா. வீடு நிறையும்படியாக ஆண்டவருடைய விருந்திலே அந்த வீடு நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பரலோகத்தில் விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அது ஜனங்களால் நிறைந்து காணப்படும். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கிற இடத்தை கொடுத்தால் தான் அந்த திறந்த வாசல் ஆண்டிலும் கூட அவருடைய விருந்திலே பங்கு கொள்ளத்தக்கதாக எங்களை ஆயத்தம் செய்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏதோ வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ போகிறோம் என்று போய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏமாற்றுவோமா இருந்தால் அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் நாங்கள் போய்விடலாம். நான் அந்த சொன்ன அந்த சம்பவத்தின் பிரகாரமாக ஆண்டவர் தூதர்களை கூட அனுப்பி இருக்கிறார், ஜனங்களை தன்னை இழுத்துக் கொள்ளும்படியாக. அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். 31ஆம் தேதி இரவில் நான் சொன்னேன், அந்த சிவந்த சந்திரன்களை குறித்து. அந்த சந்திர கிரகணம் இந்த வருஷத்திலே 2 கிரகணம் வருகின்றது. அதே போல 2015ஆம் ஆண்டிலே 2 கிரகணம் வருகிறது. இன்னொரு இடத்திலே நான் வாசித்தேன். அவர் சொல்லுகிறார், முதலாவது வருகிற சந்திர கிரகணம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரும்போது அந்த சந்திர கிரகணம் வருவ நாள் அன்றுதான் அங்கு அமெரிக்காவிலே சிப்ஸ் போடுவதற்கு முயற்சிக்கிறார்களாம். முழுமையாக சிப்ஸை கொண்டு வருவதற்கு. நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற விதத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, தேவனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் ஏனோ தான் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க கூடாது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த இடத்துல ஏழைகள் அழைக்கப்படுகிறார்கள். அதே போல ஊழல்களையும் சப்பானிகளையும் கூறுகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்களாலே அந்த வீடு நிறைகிறது. அதே போல பெருமணிகளும் வேலிகர்களும் போய் அந்த வீடு நிறையும்படியாக ஜனங்களை அழைத்து கூட்டிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர்கள் ஏன் அழைத்து வருகிறார்? அந்த விருந்திலே கலந்து கொள்ளும்படி, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நான் நீங்களும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்காவிட்டால் அவருடைய விருந்திலே கலந்து கொள்ள முடியாமல் நாங்களே எங்களை சாட்டுப்பூக்கள் சொல்றாக நாங்கள் மாறிவிடலாம். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் 23ஆம் சங்கீதத்திலே எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதம், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி தாவீது ஆரம்பித்து 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிப்போமா? verses 5 and 6 of Psalms 23. 23ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Psalms 23 verse 5 and 6. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. Surely only goodness and mercy and unfailing love shall follow me all the days of my life, and through the length of my days the house of the Lord in his presence shall be my dwelling place. அதாவது ஆண்டவருடைய வீட்டிலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் நீடித்த நாட்களாய் நிறைந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் அந்த விருந்து ஆயத்தப்படுத்தினது போல நன்மையான காரியங்கள்னாலே எங்களை அவர் போஷிப்பார். இந்த வருஷத்தில் நன்மையான காரியங்களை திறந்த வாசல்களோட ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். எந்தெந்த இடத்திலே நீங்கள் தலைமுடிந்து வெட்கப்பட்டீர்களோ அந்தந்த இடங்களில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இவர்கள் என்ன ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு வேலை இல்லையா, இவர்கள் பைத்தியக்காரர்களா என்றெல்லாம் எல்லாம் செய்திருக்கலாம். அந்த இடத்திலே அந்த ஜனங்கள் தலைமுடியத்தக்கதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வழியில் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வராமல் உங்களோட கூட இருந்தவர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்ட நிமித்தமாக அவர் ஒரு தடையாக அமைந்திருக்கலாம். அதன் நிமித்தமாக உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். உங்களை உயர்த்தாமல் வேறொரு நாள் உயர்த்தி இருக்கலாம். அதன் நிமித்தமாக நீங்கள் மனம் முடிந்து போக வேண்டியதெல்லாம் காரணம். இந்த வருஷத்தில் என்ன நடக்குமா இருந்தால் அதை விட மேலான ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மையான வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லப்போ சங்கீதக்காரர் சொல்றது போல, அதாவது என் தலையை எண்ணியால், என் சத்துருக்குமானிய ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்றது. அந்த எண்ணியால் அபிஷேகம் பண்றது அபிஷேகத்தை குறிக்கின்றது. அதாவது இந்த வருஷத்திலே புதிய அபிஷேகத்தினாலே அவர்களை நிரப்புவார். ஆமென். ஆவிக்குரிய புதிய வல்லமையினாலே அவர் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் அங்கு வாழ்நாளெல்லாம் அவங்களை தொடர்ந்து வரும். அங்கு ஆங்கில அம்பிளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற என்னவென்றால் குட்னஸ், மெர்சி அண்ட் அன்ஃபெயிலிங் லவ். அதாவது நன்மை, அது மட்டுமல்ல கிருபை மட்டுமல்ல, அங்கு அதாவது அழிந்து போகாத அன்பு உங்களை தொடர்ந்து வரும். அவர் தொடர்ந்து தன்னுடைய அன்பினாலே உங்களை அரவணைத்து அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். இந்த வருஷம் திறந்த வாசலின் வருஷம் என்றபடினாலே ஆண்டவர் அதை செய்ய வல்லவர இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது யாத்ரா புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிப்போம். Exodus chapter 33 and verse 19. யாத்ரா என்னுடைய தயை எல்லாம், அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. ஆமென். அது மோசேக்கு அவன் சொன்ன போது 18ஆம் வசனத்திலே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும் என்று மோசே கேட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன்.
தாயை என்று சொல்லும்போது நன்மை ஆண்டவர் கடந்து பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லக்கூடிய இருக்கிறது. அல்லேலூயா. அடைக்கிறது தன்னுடைய தயவை, தன்னுடைய நன்மைகளை எங்கள் மீது அவர் பொழிந்தருவார். அது மாதிரி மோசே அந்த இடத்திலே கேட்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரும் என்று கேட்டபோது, அவன் கதரை கேட்டபோது ஆண்டவர் அந்த மறுமொழியை சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து நாங்கள் 34ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவன் கதரை கேட்டதுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். யாத்ரா 34ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிப்போமா இருந்தால், அந்த கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்தவர் என்று கூறினார். அங்க ஆண்டவருடைய பல குணாதிசயங்கள் சொல்லப்படுகின்றது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறவர் அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சார்ந்தும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய நீடிய சார்ந்தம், அவருடைய மகா தயவு, அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்கத்தக்கதாக ஆண்டவர் திறந்த வாசலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த குணாதிசயங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அவை அவருடைய நன்மை என்று சொல்லும்போது ஒன்றுமல்ல, அவருடைய மகிமை, அவருடைய மகிமையை அவர் எங்களுக்கு ஊட்டுவார். அவருடைய மகிமையை ஊட்டுவார். அது இன்னொரு விதமா சொன்னால், எங்களை காண்கிறவர்கள் அவரை காணத்தக்கதாக அவருடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய காரியத்தை செய்யும் போது, ஆண்டவரே என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விடுகிறேன், என்னுடைய பழைய மன்னிக்கா சுவாவங்களை விட்டுவிட்டு பழைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே போட்டு உண்மை நான் இறுக பெற்றுக்கொண்டு சொல்லும் போது அப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையை பொழிந்து தருவார். புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய மகிமை தான் அந்த நன்மை. மகிமையினாலே அவர் உங்களை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை என்று சொல்லும்போது அது அவருடைய குணாதிசயம், அவருடைய சுபாவம். அதை நாங்கள் வேறு பிரிக்க, goodness is his nature. அவர் தானாக தன்னுடைய மகிமையாலே எங்களை வழிநடத்த நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்ன நடக்கின்றது? தேவனுடைய மகிமை தானாக வருகிறது. எங்களுக்கு தெரியும், ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம், ஆண்டவரை நமஸ்கரிக்கும் போதெல்லாம் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவருடைய மகிமை எங்கள் மீது வருகின்றது. அவை கடந்த நாட்களில் அது வந்தது உண்மை, இன்று நாங்கள் கண்டோம். ஆனால் ஆண்டவரை சொல்வார், இந்த வருஷத்திலே அதிகமாக தன்னுடைய மகிமையை ஊட்டுவார். அதிகமாக அவருடைய மகிமையை நாம் காணக்கூடிய இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை மூலமாக அவரை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பெரிதான கிருபை என்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். இன்னொரு சம்பவத்தின் அழைத்து செல்ல விரும்புகிற 2 புஸ்தகத்திலே இதுக்கு தெரிந்த சம்பவம். 2 Chronicles 2 புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 5 verses 13 and 14. 13ஆம் 14ஆம் வசனங்கள். பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் குறிகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. ஆமென். என்ன நடக்குது? நாம் ஒருமிக்க பூரிகையில் ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடின போது, ஆசாரியர் பரிசுத்தத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர்கள் பூரிகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்கப்பட்ட போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் என்ன நடக்கிறது? மேகத்தினாலே ஆலயம் மூடப்படுகிறது. அவருடைய மகிமை, his tangible presence came down. அவருடைய உன்னதமான மகிமையான பிரசன்னம் அந்த இடத்துல வரக்கூடியது. 2014ஆம் ஆண்டிலே அதைத்தான் நாங்கள் அதிகமாக காணுவோம். ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய மகிமை அதிகமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையும் வித்தியாசமானவர் கிரியை செய்வார். ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவருடைய மகிமை இறங்கத்தக்கதா ஆவியானவர் வித்தியாசமான முறையில் அவர் கிரியை செய்வார். அதை நாங்கள் காணுவோம்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு எந்தெந்த இடங்கள், எந்தெந்த சபைகள், எந்தெந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து தன்னுடைய பழைய காரியங்களை முழுமையாக ரத்தத்துக்குள்ளே போட்டு ஆண்டவர் முழுமையாக தெளிவாக அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவர் மகிமையாக தன்னுடைய பிரசன்னத்தினாலே அவர் வழங்குவார். அதை நம்ம காணுவோம். அல்லேலூயா. இப்பொழுது 107ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் சில காரியங்கள் 2014ஆம் ஆண்டில் நடக்க போற சில காரியங்களை 107ஆம் சங்கீதத்திலிருந்து உங்கள் முன்பாக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். 107ஆம் சங்கீதத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 107ஆம் சங்கீதம், Psalms 107, Psalms 107, 107ஆம் சங்கீதம். முதலாவது வசனத்தை வாசிக்கிறீங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்க நான் பார்த்தோம், 2 நாளாம் மஞ்ஞானத்தில் வாசித்த போது அவள் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போதுதான் அவருடைய மகிமை இறங்கக்கூடிய இருந்தது. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி நாங்கள் கர்த்தரை துதிக்கும் போது அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை நாங்கள் துதிக்கும் போது என்ன காரியங்கள் நடக்கும் என்று பல காரியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் குறிப்பாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிப்போம். கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. என்னவா? தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். He will satisfy the longing soul. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். பசியுள்ள ஆத்துமாவை மீண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நன்மையினாலே நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. He will fill your hunger with goodness. இன்னொரு சொன்னால், உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பசி தாகம் இருக்குமா இருந்தால் அதை 2014ஆம் ஆண்டில் அவர் நிரப்புவார். நன்மையினாலே அவர் நிரப்புவார். நன்மையினாலே உங்களை திருப்தி ஆகுவார். அல்லேலூயா. ஆனால் மற்ற பக்கத்தில் பசி தாகம் ஒன்றும் இல்லாமல் ஏதோ வாரம் போற பண்ணதோ ஒன்று நடக்காது. அவர் 2014ஆம் ஆண்டில் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கும் போது நாங்கள் ஆண்டவர் உண்மையா தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புவார். ஆமென். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வேண்டும், நீர் மட்டும்தான் எனக்கு போதும் என்று உண்மையான தாகத்தோடு பசியோடு அவரை தேடுவோம் வந்தால் அவர் திருப்தியாக்குவார், அதிகமாக நிரப்புவார். அல்லேலூயா. இப்பொழுது 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசி. மத்திய சங்கீதம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முடித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை. அதுக்கு கருத்து என்றால் 2014ஆம் ஆண்டிலே, அதாவது கட்டுக்கள் இருக்கிற ஜனங்களுக்கான விடுதலை கொடுப்பார். பல வருடங்களாக கட்டுகள் உடைக்கப்படாமல் பிசாசின் கட்டுகளிலும் அந்தகார சக்திகளிலும் நோய்களிலும் அடிமைத்தனங்களுடைய ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். சிலர் தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தால் 2014ஆம் ஆண்டிலே அவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கட்டுகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாளை முறிப்பார். ஆமென். He will break the gates of bronze and cut the bars of iron apart. That means deliverance is coming in 2014. 2014ஆம் ஆண்டிலே பெரிதான ஒரு விடுதலை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை கொடுக்கிற ஆண்டு இந்த வருஷம். Hallelujah. In other words, God is going to set captives free. Who have kept them, those who are captives, God is going to set them free. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். பாஸ்டர் வந்து ஜெபிக்க, தலைவர் வந்து ஜெபிக்க, நீங்கள் போய் ஜெபிக்கிற இடங்கள்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். Amen. He sends forth his word and heals and delivers from the pit and destruction. அதை கருத்து நம்ம ஆண்டவருடைய நன்மை இன்னொரு காரியம் நடக்கின்றது. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி
அவர் குணத்தை கொடுக்கிறார். ஆத்மாவிலே குணம் மட்டுமல்ல, சரீர நோய்களும் அவர் குணத்தை கொடுப்பார். 2014ஆம் ஆண்டிலே ஆத்மாக்கள் விடுதலை பெறும். அதே போல சரீர நோய்கள், அதாவது பயங்கர நோய், அதாவது கொள்ளை நோய், வைத்தியர் குணமாக்க முடியாத இந்த நோய்களை கூட ஆண்டவர் குணமாக்குவார். 2014ஆம் ஆண்டிலே அதை செய்வார். பல காரியங்கள், அற்புதங்களை அவர் செய்வார். அவரை அழிவுக்கு தப்புவிப்பார். அழிவிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நன்மையை, ஆண்டவருடைய சுகமாக்கு வல்லமையை ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்பதை அதை நாம் நோக்கி பார்த்து அவரை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் போது 2014ஆம் ஆண்டிலே திறந்த வாசல் ஆண்டிலே ஆண்டவர் அதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வார். அல்லேலூயா. அதாவது சபையிலே செய்வார். அது மட்டும் நீங்கள் எந்தெந்த இடங்களை போல் ஜனங்களை சந்திக்கிறோம் அந்தந்த இடங்களிலும் ஆண்டவர் குணங்களை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து பயன்படுத்துவார். கடைசி இன்னொரு காரியத்தை 107ஆம் சங்கீதத்திலே 35ஆம் வசனத்தை வாசிப்போமா? 29 வாசிக்கணும். 29. அல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. வாழ்க்கையிலே குடும்பங்கள் எங்கெங்கே கொந்தளிப்புகள் இருக்கிறதோ அந்த கொந்தளிப்புகளை ஆண்டவர் 2014 அமைதல் படுத்துவார். அல்லேலூயா. குடும்பங்களை கொந்தளிப்போடு இருந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனையோடு இருந்திருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரச்சனையோடு இருக்கலாம். அந்த கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருஷத்திலே நீக்கி போடுவார். காரணம், நன்மையினாலே முடிசூட்டுகிற ஆண்டு, நன்மைகளை பொழிகிற ஆண்டு. அவை கொந்தளிப்புகளை அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அல்லேலூயா. And stills the storms. God goodness causes the storms in distraction, conflict and turmoil to be calmed in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை அவர் நீக்கி போடுவார், அதை அமைதிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அவருடைய சமாதானத்துக்குள்ளும் அவருடைய ஓய்வுக்குள்ளும் நீங்கள் கடந்து செல்வீர்கள். உலகத்திலே காரியங்கள் மாறும், ஆனால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து அசையாமல் உங்களை உறுதியாக இருக்க செய்வார். உலகத்திலே அசம்பாவிதங்கள் நடக்கும். உலகத்திலே கடல் கொந்தளிக்கலாம், பல அசைவுகள் வரலாம், பூமி அச்சல்கள் என்ன வந்தாலும் நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். காரணம், உங்களை ஆண்டவர் நன்மையினாலே திருப்தியாக்குற வருஷம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசம் 35ஆம் வசனம். அவாந்தர வழிகளை தண்ணீர் தடாகமா மாத்திரம், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றலமாக. He causes the wilderness and dry ground to become pools of water. அதை கருத்து என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய புதிதான ஒரு பிரசனத்தை அவர் அனுப்புகிறார். எந்தெந்த இடங்களில் உலர்ந்து போயிருக்கிறதோ அந்தந்த உலர்ந்த இடங்களில் எல்லாம் தண்ணீர் பாயத்தக்கத ஆண்டவர் செய்கிறார். அந்த உலர்ந்த இடங்களை இலகுவாக்குகிறார். அந்த கடினமான இடங்களை அவர் இலகுவாக்குவார். புதிய அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது இன்னொரு சொல்றார், புதிய ஒரு பிரசனத்தை ஆண்டவர் அந்த உலர்ந்த தரைகள் அது நல்லாக, அதாவது அந்த தண்ணீர் மூலமாக இலகும்படியாக ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து போய் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் உலர்ந்த வாழ்க்கை, ஐயோ இது எடுத்தால் தோல்வி, எனக்கு முடியவில்லை என்று சொல்றோ, அந்த இடத்தில் நாம் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. உலர்ந்த இடங்கள் எல்லாவற்றையும் அவர் தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகம், வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாகவும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. இதில் பல காரியங்கள் இருக்கு. சில காரியங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். தயவு செய்து ஒரு காரியத்தை சொல்லி 107ஆம் சங்கீதத்தை போய் இன்னைக்கு இவ்வளவு காலம் வாய்ச்சிருக்காட்டி, பல வருஷங்கள் வாய்ச்சிருந்தா பரவாயில்ல, இன்றைக்கு போய் படுக்கும்போது தயவு செய்து ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து தியானம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. 2014ஆம் ஆண்டிலே அவர் செய்ய போற பல காரியங்கள் அந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் தீர்க்கமாக இந்த காரியங்களை முன்பாக வைக்கும்படியாக ஆண்டவர் உள்ளத்திலே வைத்தார். அல்லேலூயா. அது 2014ஆம் ஆண்டிலே ஆண்டவர் காரியங்களை புதிதாக மாற்றுகிறார். இன்னும் அது மட்டுமல்ல, தீர்க்கமாக இந்த காரியங்கள் செய்யும் போது எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவார். அவர் இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதா, அவர் இன்னும் அதிகமாக இருக்க படிக்கத்தக்கதா அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் விசுவாசிங்கள், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மீண்டும் வருகிறார், அவருக்கு அணிகளும் ஆயத்தப்படுங்கள் என்று நாங்கள் ஆயத்தப்படுவது கூட மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. அல்லேலூயா. புதிதான பெரிதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவை இந்த வருஷம் திறந்த வாசலில் ஆண்டு என்றது போல தேவனுடைய நன்மைகள் பொழியப்படுற ஆண்டு, தேவனுடைய சலுகைகள் கிடைக்கிற ஆண்டு.
ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது, if you are a child of God, remember this year God is going to give good to us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் சொல்ல முடியாது. இன்று காலையிலும் ஆராதனை முடித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட நபர்களை சந்தித்த போது, நான் சொல்றேன்னா நீங்கள் ஊகிக்க வரைக்கிறீங்க அப்படின்னு, சில பேர் சந்தித்த போது நான் கண்டுகொண்ட காரியம் என்னோட ஆண்டவர் ஏற்கனவே என்னோடு பேசியிருந்தார், அந்த குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்வேன் என்று. அவை நான் கதைத்த போது நான் அறிந்து கொண்டேன், ஏற்கனவே ஆண்டவர் அந்த கதவை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருஷங்களாக நடைபெறாத காரியத்தை ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதை கேட்டபோது ஆண்டவருக்கு நன்றி நான் சொன்னேன். உடனே திறந்த வாசல் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. வரப்பு நாட்கள் நீங்கள் அதை கண்டுகொள்வீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிபந்தனை, ஆரம்பத்தில் சொன்னது போல பழையவைகள், ஹல்லேலூயா, கடந்து போன காரியங்களை அல்ல மன்னிக்க முடியாத காரியங்களை இறுகப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரை அவைகளை நான் விட்டுவிடத்தக்கதாக அவைகளை தள்ளி விடுகிறேன். அப்பா, பலருக்கு விரோதமாக காரியங்கள் சேர்க்கலாம், அதை நான் மறந்துவிட்டு உண்மை இறுக பற்றிக் கொள்கிறேன். இந்த வருஷம் திறந்த வாசல், உண்மை நான் நெருக்கமாக போய் உங்களுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் இடமளிப்போம். வாழ்ந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அதை தயவு செய்து நான் கேட்டுக்கொண்டது போல 107 சங்கீதத்தை வீட்டிலே போய் இன்று இரவு படுப்பதற்கு முன்பாக வாசித்து தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாசித்து தியானம் பண்ணாட்டி ஆண்டவர் சிலவில் நித்திரை கொடுக்க மாட்டார். வாசித்து தியானம் பண்ணாட்டி நித்திரை வராமல் செய்வார். காரணம், அந்த வார்த்தை முக்கியமானது. ஆண்டவர் முக்கியமாக அந்த வார்த்தைகள் ஒரு உலகத்திலே போடும்படி விரும்புகிறார். 107 Please go and meditate today. நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெயிப்போமா? உடைய வாழ்க்கை ஆண்டவர்கள் ஒரு கொடுப்பீர்கள், ஆவியாளர் இடம் கொடுப்பீர்களா? எந்தெந்த காரியம் உடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மைகளை பெற முடியாமல், எந்தெந்த காரியம் உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த திறந்த வாசல் வருஷத்திலும் அவருடைய நன்மையினால் முழுமையாக உங்களை அபிஷேகிக்க முடியாமல் என்னென்ன காரியங்கள், என்ன பழைய காரியங்கள் தடையா இருக்கிறதோ அவை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நபர் நிமித்தமாக அல்ல இந்த காரியத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறதப்பா, ஆனாலும் உங்களுடைய முழுமையான நன்மைகளை இந்த வருஷத்தில் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்பா. ஆனா அப்படி நல்ல உதவி செய்ய சொன்னார். ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய கதைக்கு ஆரம்பிங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். He is next to you. Just speak to him. அவரிடத்திலே நன்மைகளை பெறத்தக்கதாக நீங்கள் அவரோடு பேசுங்கள். சிலர் பல வருஷங்கள் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேலையில் உயர்வு இல்லாமல் இருக்கலாம். அந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நீங்கள் விசுவாசத்தில் காண்பீர்கள். சிலர் ஒரு வாரத்துக்குள்ளே புது வேலையாளர் கொடுப்பார், ஒரு வாரத்துக்குள்ளே பதவி உயர்வை கொடுப்பார். அவரால் முடியும். அவரை நம்பி உண்மையாக வார்த்தைகளை பெற்றுக் கொண்டால் வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே ஜீவன் உண்டு. பேசப்பட்ட வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் உண்மையாக விசுவாசிப்போவா இருந்தால் உடைய குடும்பங்கள், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை பொழிந்தருள்வார். நன்மைகள் பொழிந்தருள வருஷம். ஹல்லேலூயா. பேசுவோம், அவரோட கதை போவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றிகள் சொல்லுகிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, திறந்த வாசலைகளுக்காக வருஷத்தை வைத்திரியப்பா. ஆண்டவரே, நன்மைகள் பொழியும் என்று சொன்னீரியப்பா. உங்களுடைய தயவுகள் கிடைக்கும் அப்பா. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு அப்பா, உங்களுடைய அளவற்ற அபிஷேகம் அப்பா. ஆண்டவரே, அவாந்திர வழிகளுடைய ஆண்டவரே ஆறுகளாக தண்ணீர் தடாக மாற்றத்தக்கதாக ஆண்டவரே நீர் காரியங்களை செய்வீரப்பா. ஆண்டவரே, ஜனங்களை விடுதலை கொடுக்கிற வருஷம் அப்பா. ஆண்டவரே, கட்டுகள் உடைக்கப்படுற வருஷம் ஆண்டவரே. சகலவித நன்மைகளும் அப்பா அவருடைய வாழ்க்கையில தொடர்கிற வருஷம் பண்ண முடியாது. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவராவது அப்பா இந்த நன்மைகளை அடையாமல் போகக்கூடாதப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தொடர்ந்து கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவரே. ஒரு சாட்சி அமைத்து நீர் பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. நன்றிகள் சொல்கிறோம் அப்பா, நன்றிகள் சொல்கிறோம் அப்பா, நன்றிகள் சொல்கிறோம் அப்பா, நன்றிகள் சொல்கிறோம் அப்பா. ஓ நன்றிகள் சொல்கிறோம் அப்பா. ஓ ரபா நபோ ரபாய். நன்றி 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 அப்பா. மகிமையானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்மைகள் அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்தல்லும் அப்பா, நன்மைகளை பொழித்தல்லும் ஆண்டவரே. நன்மைகள் பொழியப்படுற வருஷம் ஆண்டவரே. திறந்த வாசலின் வருஷம் ஆண்டவரே.
உமக்கு நன்றி சொல்லுறோம்ப்பா. இந்த நாள் அப்பா யாராவது தன்னுடைய வாழ்க்கையை கட்டுக்கொள்வதாலப்பா அந்த கட்டுக்களை அப்பா எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்திலே அப்பா உடைக்கிறோம் அப்பா. கட்டுகள் உடைத்து போகட்டும் அப்பா. சரி நோய்கள் இருந்தாலப்பா இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாப்பா. ஆரோக்கியத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருவுடைய கட்டுகள் விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் பொழுதல்ல ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பங்கள் நன்மைகளை பொழுதல்லவா நன்றி சொல்லுவோம்ப்பா. ஆண்டவரை திறந்த வாசலின் ஆண்டு ஆண்டவரை இந்த வருஷம் ஆண்டவரை சபைகள் நிரம்பி வழியும் ஆண்டவரை அதுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா. இந்த இடமும் ஆண்டவர் இடம் கொள்ளாத விதத்திலே ஜனங்களை கொண்டு வருவீங்கப்பா. தலைவர் ரட்சிப்புகளை கொண்டு வருவீங்கப்பா. அதுக்காக நன்றி சொல்லுவோம்ப்பா. We know without any doubt you will fill this house. இந்த வீடு நிரப்பப்படும்ப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா. தலைவர் வந்து ஆண்டவரை தம்முடைய தாக்கத்தை தீர்த்து கொள்வார்களப்பா. தவணமுள்ள ஆத்மாக்கள் ஒவ்வொருவரை தாக்கத்தை தீர்ப்பீங்கப்பா. உண்மை நிறுத்தத்தக்க கிருபை கொடுப்பீங்கப்பா. அவங்க நன்றி சொல்லுவோம்ப்பா. இந்த வார்த்தை இருக்காமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் கொடுப்பா. இப்படி பரிசுத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. தொடர்ந்து மக்களை பாதுகாத்து வாழை நடத்துவோம்ப்பா. எல்லா துதி கேட்ட மகிமை உமக்கே நாங்கள் இருந்துக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்காக ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் சோதனைகள் உட்கார்ந்து we may see the presence. நாள் மாலை காணிக்கலை தசவங்களை பொறுத்தவரைக்காக எடுக்கப்படும் கொடுக்குற காணிக்கலை கரங்கள் எடுத்து வைக்க நாள் காணிக்க யோகம் நாள் காணிக்க எடுத்தோம். பிள்ளைகள் காட்சியளிக்கிற காணிக்கையில் பலரையும் தரப்பொருள் ஆர்வம் நான் சொல்லிக்கிறோம். மனிதர்கள் மூலமாக ஒரு ஆட்சியை கட்டப்படும் மனிதர்கள் நிகழ்வை சந்திக்க உங்களுக்கு செய்யும்படியாக ஆரம்பிக்கிறார். இதாவது குமார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம். வளர்ந்த தரப்பினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தெரியும். நான் போன டிசம்பர் மாதத்துலேயே நாங்கள் வீட்டுக்குள்ள நிப்பாட்டி இருந்தோம். போன வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு வேத படிப்பு வீட்டுக்கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பகுதியில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஆமென். போன ஜனவரி மாதத்தில் தான் நாங்கள் இந்த இடத்திலே மாற்றி இந்த இடத்திலேயே நாங்கள் வீட்டு கூட்டத்தை ஆரம்பித்தோம். அதற்கு முன்பாக 14 வீட்டிலேயே நாங்கள் வெள்ளிக்கிழமை கூட்டத்தை வைக்கக்கூடிய இருந்தது. சபையிலே இந்த இடத்திலே வைக்கத்தக்கது ஆண்டவர் கதவளை போன வருஷத்திலே திறந்து கொடுத்தார். அவை ஒரு வருஷம் அந்த இடத்தில் நடத்துகிறோம். அது உங்களுக்காக இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டு கூட்டத்தை பைபிள் வைக்கிறோம் என்று நான் ஞாபகப்படுத்துவோம். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுதுகிறேன். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜீவித்தை நாள் முடிப்போம். பாஸ்டர் துராஜாவத்தை பக்கத்துக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்திலே தன்னுடைய செய்தியை அருமை பாஸ்டர் துராஜ் அவர்கள் கொண்டு வருவார்கள். அமேன். மற்றவர்களை அழைத்துவார்கள். ஆசீர்வாதப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாசலின் வழியாக ஆண்டவர் நன்மையான காரியங்களை வாக்கி பண்ணுவார். பாஸ் சொன்னது போல 107வது சங்கீதத்தை நாங்கள் உபதேசம் தியானிப்போம். அருமையான பொக்கிஷம் அதில் இருக்குது. தயவு செய்து போய் வாசிச்சுட்டு படுங்க. நல்ல நித்திரங்கள். ஆமாம். நல்ல நித்திரை அஜந்த நித்திரை ஆனந்துருவார். பொக்கிஷம் மண்டையில் போகும்போது நல்ல நித்திரை தருவார். அதே போல சங்கீதம் 31:19 கிட்ட வாசிங்க. ரோமர் 8:28 படி சென்று வாசிங்க. பெரிய காரியங்களை ஆசீர்வார். இனிமையான செய்தியான பண்ணா நல்ல மண்ணா நல்ல சாப்பாடு. ஆமே. மத்தியானம் உடனே போய் சாப்பிட்டோம். சுமிக்க இங்கே வந்தால் செமிச்சது அந்த சாப்பாட்டை செமிக்க வச்சு வார்த்தை. ஆமே. வார்த்தை ஊடும் செமிக்காதையும் செமிக்க வைக்கும். பெரிய காரியங்கள் செய்வார். அத்த நல்லவர். மொத்த பார்க்க இந்த பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜீவிப்போம். நான் நன்றி சொல்லுவோம். அந்த ஆண்டவன் எங்களுமே ஒரு கரிசனை வச்சிருக்காரு. இந்த எளியவன் இந்த குப்பையில் கிடந்து எங்களை தூக்கி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்தாரே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அது வரப்போறாரியா
சொன்னது போல தேவதூதன் அனுப்பிட்டேன். ஒரு 2 நிமிஷம் தாங்க இன்னொரு வர சொல்றேன். இந்தியா நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். போன மாதம் 2 மாதம் முதல் நடந்தது. ஆண்டவன் அனைத்த பிள்ளைகிட்ட 10 வருஷம் கல்யாணம் முடிச்சு காரில் போய்கொண்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் பட்டாரு. ஆக்சிடென்ட் பட்டோன்னு மனுஷிக்கு வியாதி புள்ளத்தாச்சு. அப்போ புள்ளத்தாச்சு, நிறமான புள்ளத்தாச்சு. புருஷன்காரன் கோமால போயிட்டான். 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டாங்க. போட்டோன்னு மனுஷி இறந்து உடனே புள்ள பேத்துச்சு. புள்ள கையில தாய் இறந்து போனான். புருஷன்காரன் அடுத்த ஊரில் கோமா. இங்கே புள்ள போல அங்கே தும்மல் சட்டம் இருக்குது. கோமாவோட தான் தும்பலாம். போய் பார்த்தா இளம்பி இருக்கிறார். சொன்னா இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை தொட்டார், அற்புத சொல்றாங்க. உண்மை. அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டவங்க மிஞ்ச மனுஷன் செத்து கிடந்த மனுஷன் அது உண்டு. சாட்சியா இருக்கிறாங்க. ஜீவிக்கிற ஆண்டவன், அல்லேலூயா, அனுப்புற ஆண்டவன் எங்களோடும் இருக்கிறார். நிச்சயமாக எங்களை கொண்டு சபையை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நான் கேட்போம். ஐமன் பரலோக பிதாவே, எம்மை நேசிப்பவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மன்னாவை எமக்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மன்னாவை கொடுத்த தாசனை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. இன்னும் அதிகமாக இயேசுவே, பிரகாசம் உள்ள மகனாக இயேசுவே, இந்த கனடாவில் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் மகனாக சபையாக நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷம் வெஸ்டர்ன் பகுதியிலிருந்து வருகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஐயா. நம்முடைய திவ்ய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவற்றின் சகல உபாயங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து ஏறி வாருங்கள் சொல்லும் வரை நீங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவன் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதிங்க. ஒருவரும் வாழ்த்தி கடந்து செல்வோமா?